ஆசிரியராக பணியை தொடங்கி அரசியலில் நுழைந்து உள்ளாட்சி பொறுப்பு வகித்து தற்போது நாடாளுமன்ற மைய மண்டபத்தை வலம் வரும் பெண் எம்பி ஒருவர் குறித்து இன்றைவர் பகுதியில் பார்ப்போம். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த விஜிலா சத்யானந்த் தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அதிமுகவில் இணைந்து அரசியலிலும் களமிறங்கினார். கட்சி பேச்சாளராக இருந்த இவருக்கு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அத்தேர்தலில் தோல்வியை தழுவினார். திருநெல்வேலி மாநகராட்சி 25வது வார்டில் கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்கு அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள். அந்த நேரத்தில் முதலாக கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு சில சொற்ப வாக்குகளில் நான் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் நான் தீவிரமாக அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தேன். எனினும் தொடர்ந்து ஈடுபாட்டுடன் கட்சி பணியாற்றினார் விஜிலா சத்யானந்த். 2007இல் திமுகவுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று 3 நாள் சிறைவாசமும் அனுபவித்தார். விஜிலாவின் தீவிர விசுவாசத்தால் 2011ஆம் ஆண்டு நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பளித்தார் ஜெயலலிதா. திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அம்மா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்து 80,000த்திற்கும் மேற்பட்ட ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு அம்மா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்தார்கள். 3 ஆண்டுகள் நெல்லை மாநகராட்சியின் மேயராக இருந்த விஜிலா சத்யானந்த் 2014ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். நெல்லையில் குடிநீர் பற்றாக்குறையை சீர் செய்ததையும் புதிய பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றியதையும் தனது சாதனையாக கூறும் விஜிலா சத்யானந்த் முதலமைச்சரின் ஊக்கமும் உற்சாகமும் தான் தன்னை போன்ற மகளிருக்கு முன்மாதிரி என நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார்.